Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தொடர்ச்சியாக ரஜினிகாந்தை எல்லா அரசியல் தலைவர்களும் இந்த மாதிரி சந்திக்கிறதும், திமுக மேடையில் போயிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் சீனியர்கள் ஜூனியர்கள் பற்றி விவாதிக்கிறதும், ரஜினிகாந்த் அரசியல் விட்டு போனாலும் அவர்கிட்ட அரசியல் இருந்துகிட்டே இருக்குது. அதற்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டின் ராஜரிஷியா ரஜினி. ராஜரிஷி. ஆமாம். இந்த சந்தேகம் தமிழக மக்களிடம் வந்திருக்கு. இப்போ உண்மையான ராஜரிஷியா ரஜினினா பழைய பில்டப்லேயே ஓடுது. பழைய நீங்கள் அந்த இப்போ மூப்பனாரும் இல்லை, கருணாநிதியும் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை. ஆனாலும் இப்போ ரஜினி பழைய ராஜரிஷி. நீங்கள் மோடிக்கு நெருக்கம், நரசிம்மராவுக்கு நெருக்கம், அன்றைய இருந்த பிரதமர்கள்லாம். நீங்கள் அப்படியே இப்போ இங்கே ஷூட்டிங் போகும்போது டெல்லியில் இறங்கி பிரதமரை பார்த்துட்டு போவார். அதுக்கான ஏற்பாடு தமிழ்நாட்டை செஞ்சு கொடுத்துருவாங்க. ரஜினியுடைய ரசிகர்கள் வாக்கு யாருக்கு? இதுதான் அன்றைய கேள்வி. அப்போ பல ரகசிய சந்திப்பு, மூப்பனார், கருணாநிதி, ரஜினி, 3 பேரும். ரஜினியினுடைய அந்த வாக்கு தான், ரஜினியினுடைய அந்த வாய்ஸ் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் பிரபலமாக பேசப்பட்டது. ஓபிஎஸ் அவர்கள் ஏதோ ஒரு மெசேஜோடு தான் போயிருக்காரு, ஆனால் இல்லைன்னு வெளியே வந்து மறுப்பு தெரிவித்தார். சசிகலா அதான் பல பேர். ஏன்னா அரசியலில் அனாதையாக்கப்பட்டவர்களுடைய கடைசி நம்பிக்கை ரஜினி. ரஜினி மூலம் டெல்லிக்கு போய் டெல்லியிலிருந்து எடப்பாடியை பணிய வைத்து ஓபிஎஸ்ஐ சமரசம் செய்து கொள்ள வைக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி கொடுங்க, எனக்கு ஒரு வாழ்க்கை விடுங்க, எனக்கு ஒரு வழிகாட்டுங்க, எனக்கு உங்களால ஒரு மறுவாழ்வு கிடைக்கட்டும். இதுதான் போய் ரஜினிகிட்ட ஓபிஎஸ் உடைய கோரிக்கை. திராவிட இயக்கம், தமிழ் தேசிய இயக்கம், அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் அத்தனை பேருமே நேர போற இடம் கேட்டீங்கன்னா போயஸ் தோட்டம், ராகவேந்திரா கல்யாண மண்டபம், ராகவேந்திரா கல்யாண மண்டபம். அப்போ இந்த ராகவேந்திரா கல்யாண மண்டபம் உண்மையாவே தமிழனுக்கான ராஜகுருவா. ரஜினி விரும்புறாரோ விரும்பலையோ, அவரை இப்படி ஒரு பில்டப் இருப்பதாக நம்பப்பட்டு தான் சீமான் போறாரு, ஓபிஎஸ் போறாரு, சசிகலா ரஜினி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எப்படியாவது என்ன அதிமுக சேர்த்துங்க. இல்லை, அதிமுகவை ஆரம்பிச்சவரா ரஜினிகாந்த்? தமிழ் தேசிய அரசியல் கருத்து சொல்லக்கூடியவரா ரஜினி? இல்லை. திராவிட இயக்க கருத்து சொல்லக்கூடியவரா? இல்லை. இல்லை, காங்கிரஸுக்கான அரசியல் செய்யக்கூடியவரா? இல்லை. பிஜேபிக்கான அரசியல் செய்யக்கூடியவரா? இல்லை. இருந்தாலும் அவர் மீது மொய்க்கிறாங்க. பலாப்பழத்தின் மீது ஈக்கள் மொய்ப்பதை போல ரஜினி நமக்கு ஏதாவது ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவார். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாண்டியன் சார், மீண்டும் திரு ரஜினிகாந்த் அவர்களை ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு அரசியல்வாதி சந்தித்திருக்கிறார். ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் சந்திப்பு, சீமான் ரஜினி சந்திப்பு பெரிய பேசு பொருளாக இருந்தது. இப்போதைக்கு திடீரென நேற்றைக்கு புத்தாண்டு நாளில் திரு ஓபிஎஸ் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் சந்தித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 25 நிமிடங்கள் பேசியிருக்காங்க. ஆனால் வெளியில் ஓபிஎஸ் எந்த அரசியலையும் நான் பேசலை, ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு அன்பின் பால் நான் பேச வந்தேன்றார். உடன் அவருடைய மகன் ஜெயபிரதீப்பும் இருந்தாங்க. எதற்காக இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது? தொடர்ச்சியாக ரஜினிகாந்தை எல்லா அரசியல் தலைவர்களும் இந்த மாதிரி சந்திக்கிறதும், திமுக மேடையில் போயிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் சீனியர்கள் ஜூனியர்கள் பற்றி விவாதிக்கிறதும், ரஜினிகாந்த் அரசியல் விட்டு போனாலும் அவர்கிட்ட அரசியல் இருந்துகிட்டே இருக்குது. அதற்கு என்ன காரணம்? இல்லை, இப்போ தமிழ்நாட்டின் ராஜரிஷியா ரஜினி. ராஜரிஷி. ஆமாம். இந்த சந்தேகம் தமிழக மக்களிடம் வந்திருக்கு. ராஜகுரு, ராஜரிஷி. இப்போ ஜெயலலிதா இருக்கிற காலத்தில் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார். இதுதான் அன்றைக்கு பெரிய பரபரப்பான செய்தி. 96ல் காங்கிரஸ் உடைகிறது. உடைஞ்சு தமாக உருவாகிறது, தமிழ் மாநில காங்கிரஸ்.
ஜி.கே. மூப்பனார். ஆமாம், மூப்பனார். நீங்கள் இந்திரா காந்தி 2 பேருக்குமான அந்த நட்பு அகில இந்திய அளவில் பிரபலமானது. நீங்கள் அஸ்ஸாமில் உள்கட்சி சண்டையா யார் அனுப்புவார்? இந்திரா காந்தி, மூப்பனார். மிசோராமில் காங்கிரஸ் சண்டையா, குஜராத்தில் சண்டையா, எங்கே சண்டையை தீர்த்து வைப்பதற்கு போகக்கூடிய ஆள் யார்? மூப்பனார். அந்த மூப்பனாருக்கு தமாக உடைந்த பிறகு ஆலோசகர் ரஜினி. ரஜினியுடைய ரசிகர்கள் வாக்கு யாருக்கு? இதுதான் அன்றைய கேள்வி. அப்போ பல ரகசிய சந்திப்பு. மூப்பனார், கருணாநிதி, ரஜினி 3 பேரும். ரஜினியினுடைய அந்த வாக்கு தான், ரஜினியினுடைய அந்த வாய்ஸ் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் பிரபலமாக பேசப்பட்டது. இன்றளவிலும் அதை சொல்றாங்க. உண்மைதான். ரஜினி வாய்ஸ் யாருக்கு இதுதான். ஆனா ரஜினிக்கு வாய்ஸே இல்லைங்கிறது எனக்கு தான் தெரியும். என்ன இப்படி சொல்றீங்க? நான் என்னுடைய அச்சகம் இப்போ பிடி செல்வகுமார், என்னுடைய அச்சகத்தில் பிடி செல்வகுமார் யாருன்னா பழைய விஜயினுடைய தயாரிப்பாளர் பிஆர்ஓ. அவர் 100 பிரசாந்த் கிஷோருக்கு சமம். யாரு? பிடி செல்வகுமார். ஏன்னா எல்லா சுமைகளையும் பிடி செல்வகுமார் கொடுத்துருவார். யார்? விஜய் அப்பா 2 பேருமே. பூந்து வெளியே வர்ற ஆள் யாரு? பிடி செல்வகுமார். ஆனா இன்னைக்கு புஷி ஆனந்த் இருக்காரு. வரலாறு அப்படித்தாங்க. அதாவது கரையான் புற்று வைக்கும், பிரமாண்ட புற்று கருணாகம் பூந்து கொள்ளும், கரையானை இரையாக்கும். இதுதான் வரலாறு. நீங்கள் திராவிட இயக்கத்தை ஆரம்பித்த சம்பத் எங்காவது இருக்காரா? இல்லை. அதுதான் வரலாறு. அப்போ இவர் எங்கிட்ட பல புத்தகம் அடிப்பார். விஜய் ரசிக அது இதில் 20 புத்தகம். ஒரு லாரியில் ரீல் இறங்கும், பேப்பர் ரீல். ரஜினியை பற்றி ஒரு புத்தகம் கூட அடிக்க மாட்டார் பிடி செல்வகுமார். ஆமாம், அன்னைக்கு இந்த திரைத்துறை சம்மந்தமாக பத்திரிகை நடத்துறது அதிகமாக நடத்துனது பிடி செல்வகுமார் தான். பிடி செல்வகுமார் தான் விஜய் ரசிக, அஜித் ரசிக, இப்படி நிறைய சினிமா புத்தகம் அத்தனை 20 புத்தகம். ஒரு புத்தகம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30,000 ஏன் பிரசல் தான் ஓடும். 25,000 30,000 முதல் 50,000 காப்பி அடிப்பார். ரஜினி சூப்பர் ஸ்டார், ஏன் அவருக்கு அடிக்கவே இல்லை? ஓடலை. இதுதான் ஒரு விஷயம். என்ன இப்படி சொல்கிறீங்க? சார் நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன் சார். நீங்கள் நிறைய அப்போ எனக்கு தெரிஞ்சு ரஜினி வாய்ஸ், ரஜினியின் ஆசைப்பட்ட வேட்பாளர் அண்ணன் கலைஞர், டாக்டர் கலைஞர் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் ரஜினி புத்தகம் பார்க்குற ஆள், ரஜினி ரசிகம் பூரா எல்லாம் வெண்தாடி வேந்தனா போயிட்டான். வெண்தாடி வேந்தனா போய் எப்போ ரஜினிக்கான வாய்ஸ் இருந்ததுன்னா, நீங்கள் 80களில் இருந்தது, 90களில் இருந்தது, 2000 வரைக்கும் இருந்தது. எத்தனை வரைக்கும்? 2000. நான் சொல்கிறது 2000க்கு பின்னாடி. 2000க்கு பின்னாடி விஜயகாந்த் அரசியலில் சைன் பண்ண ஆரம்பிச்சிட்டார். 14% வாக்கு. ரஜினிகாந்த் விட்ட அந்த தவறை விஜயகாந்த் பிடித்து கொண்டார். இப்போ விஜயகாந்த் விட்ட தவறை விஜய் பிடித்து கொண்டார். இதுதான் அரசியல். அப்போ உண்மையான ராஜரிஷியா ரஜினினா பழைய பில்டப்லேயே ஓடுது. பழைய நீங்கள் அந்த இப்போ மூப்பனாரும் இல்லை, கருணாநிதியும் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை. ஆனாலும் இப்போ ரஜினி பழைய ராஜரிஷி. நீங்கள் மோடிக்கு நெருக்கம், நரசிம்மராவுக்கு நெருக்கம், அன்றைய இருந்த பிரதமர்கள்லாம். நீங்கள் அப்படியே இப்போ இங்கே ஷூட்டிங் போவார். ஷூட்டிங் போகும்போது டெல்லியில் இறங்கி பிரதமரை பார்த்துட்டு போவார். அதுக்கான ஏற்பாடு தமிழ்நாட்டை செஞ்சு கொடுத்துருவாங்க. இதுதான் கருணாநிதி எந்த நேரத்தில் வேணாலும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த். இதுதான் இன்னைக்கு ராஜரிஷி, ராஜகுரு. அப்புறம் 2வது குருமூர்த்திக்கு நெருக்கம். குருமூர்த்தி ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜிஸ்ட். தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் ஆலோசனை செய்யணும்னா ஒரே ஆளு ஷோவும் குருமூர்த்தி தான். இப்போ ஷோ இல்லை. இப்போ யாரு? குருமூர்த்தி. அப்போ குருமூர்த்திக்கு நெருக்கம் யாரு? ரஜினி. இல்ல டைரக்டா அங்கேயே போய் பார்க்கலாம்ல ஓபிஎஸ் எல்லாம். ஏன்னா கடந்த காலத்துல போய் பார்த்தவர் தானே குருமூர்த்தி எல்லாம். எங்க இல்ல சார், இவர் ஏதோ ஒரு மெசேஜை யாருக்கோ பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதிமுகவுக்கு பாஸ் பண்ணணும்னு நினைச்சா ரஜினி கிட்டே போக முடியும்? அதிமுக இது பிஜேபிக்கு பாஸ் பண்றதுக்கு தான் ரஜினிக்கு போயிருப்பாரோ ஏதாவது ஓபிஎஸ். அதுதான் காரணம். அப்படின்னா அது குருமூர்த்தி கிட்டே போலாம்ல? இல்ல குருமூர்த்தி போய் ஒன்றும் நடக்கல. குருமூர்த்திட்ட போய் பல ஆண்டு காலம் ஒன்றும் நடக்கலை. ஏன்னா ஓபிஎஸ் போகிறதுக்கு முன்னாடியே தங்கமணி, வேலுமணி அங்கே போய் பெட்ஷீட் போட்டு படுத்துடுறாங்க.
எங்க குருமூர்த்திட்ட. அப்புறம் எப்படி ஓபிஎஸ்க்கு ஓட்டும் இல்லை, வாக்கும் இல்லை, சீட்டும் இல்லை, நோட்டும் இல்லை. ஆனா ரஜினி இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்துருக்காரு. அதாவது ரஜினியை போட்டு தொந்தரவு பண்ணி, சீமான் தொந்தரவு பண்ண மாதிரி பலமுறை தொந்தரவு பண்ணி என்ன இப்படியா சந்திங்க. சரி, ஒரு முதலமைச்சர் கேட்கிறாரு, சரி வா, முன்னாள் முதலமைச்சர் கூப்பிடுறாருன்னு வா அப்படின்னு பேசியிருக்காரு. தவிர என்ன பேசியிருப்பாரு? சீமான்ட்ட என்ன பேசினாரோ அதே தான் ரஜினிட்டு பேசியிருப்பார். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். பிரபாகரன் இப்படியாவது மூப்பனாரை சந்திக்கணும்னு பழைய கதை. நெடுமாறன் மூலம் கடுமையாக முயற்சி செஞ்சு, ஏன்னா மூப்பனார் சொன்னால் இந்திரா காந்தி கேட்பாங்க இல்லையா? இந்திரா காந்தி செய்தால் தமிழீழம் உடனே கிடைக்கும். இதுக்காக இந்திரா காந்தி தான் ஈழத்தமிழர் பிரச்சனையினுடைய பிதா மகள் இந்திரா காந்தி தான். இந்திரா காந்தி தான் கேட்டை திறந்து விட்டது. இந்தியாவினுடைய கடலோர கதவை திறந்த இந்திரா காந்தி தான். இந்திய இராணுவம் புலிகளை வரவேற்று எப்படி பூ மாலைகளோடு ரெட் கார்பெட் கடல்லையே விரித்து, கடல் எப்படி விரிக்க முடியும்னு கேட்குறீங்க, அது போன்று இந்திய நேவி புலிகளை இலங்கை இராணுவம் தான் தப்பிக்க வேண்டியது இருந்தது கடலில். இந்திய இராணுவத்துக்கு வந்தால் கோழி சிறகுகளை காப்பாற்ற கூட காப்பாற்றி கொண்டு வந்து வச்சுருவாங்க. அப்போ மூப்பனாரை சந்திக்கணும்னு விரும்பினார். மூப்பனார் வர சொல்லிட்டார். நெடுமாற அழைச்சிட்டு போகிறாரு. சரி, நீங்கள் உங்கள் பிரச்சனை பேசுங்க, நான் வெளியே நின்றுக்கிறேன்னு அவர் வெளியே உட்காந்துட்டார். யார்? நெடுமாற. ஒரு காலத்தில் இந்திரா காந்திக்கு மூப்பனாரை விட மிக நெருக்கமானவர் யார்? நெடுமாற. அது திமுகவோடு உறவு வச்ச பிறகு அந்த உறவை வேண்டான்னு வெளியே வந்துட்டார். ஆனால் இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் கையை தாங்கி பிடித்து கொண்டு, ஆமாம், அது எல்லாமே இந்த பழைய பில்டப் தான். இப்போ நெடுமாற வீணா போய் ஈழத்தமிழர்களால் தூக்கி எரியப்பட்டு விட்டார். நீங்கள் அப்போ பிரபாரம் போய் மூப்பனார்கிட்ட, இந்திய அரசியலுக்கு நாங்கள் எப்படி உண்மையாக இருப்போம், எங்களுக்கு நாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்தியாவினுடைய சொல்படி நாங்கள் கேட்போம். சீனாவோ பாகிஸ்தானோ பங்களாதேஷோ நீங்கள் வங்காள விரிகுடாவில் ஆதிக்கம் செலுத்த முடியாது. நாங்கள் இதெல்லாம் பேசி சொல்லிட்டு இருக்காரு. மூப்பனார் கோட்டை விட ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாக நடந்தது, வரலாற்றை நேரடியாக நான் பதிவு பண்றேன். உண்மையா நடந்தது. இல்ல, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். ஐயா மூப்பனார் அவர்கள் சிரிக்க கூட மாட்டார். ஆமா, வெத்தல் பாக்கு போட்டுட்டே இருப்பாரு. அது ஒண்ணு. கிங் மேக்கர் அளவுக்கு பெரிய அளவுக்கு இருந்திருக்காரு. பிரதமராக வேண்டியவரெல்லாம் இருந்திருக்காரு. ஆனா அந்த அளவுக்கு வந்து ஒரு அந்த அளவுக்கு தெளிவா பேசக்கூடியவரா இவர் வந்து அந்த அளவுக்கு பேச்சு திறமை உள்ளவரான்னு பார்த்தா மற்றவங்க எல்லாம் பேச விடுவாரா, இவர் பேச மாட்டாராம். அப்படி இருந்தவர் பெரிய அளவுக்கு செல்வாக்கு எப்படி படைத்தவரா இருந்தாரு இவரு? இந்திரா காந்திக்கு நெருக்கம் வேற ஒண்ணுமே இல்லை. இந்திரா காந்திக்கு நெருக்கம் இல்ல சார். வேற ஒரு ஸ்டேட்ல பிரச்சனை கூட ஐயா மூப்பனார் அவர்கள் அதாங்க. இந்திரா காந்தியை பொறுத்த வரைக்கும் இந்திரா காந்திகிட்ட போய் எல்லாம் பதவி கேட்பவருக்கு காலில் விழுகிற ஆளாக தான் இருந்தான். மூப்பனாரை பொறுத்த வரைக்கும் எந்த பதவியும் எனக்கு வேண்டாம். காலையில் ஃபியட் காரை ஓட்டிட்டு அந்த ஸ்லீப்பர் செருப்பை போட்டுட்டு கதர் வேட்டி கதை சட்டையில் காலையில் 7 மணிக்கு இந்திரா காந்தி வீட்டில் போய் நிற்பார். நம்பர் 10 ஜன்பத் ரோட்டில். ஆனால் எந்த விதமான கமிட்மெண்ட்டு அவருக்கு இல்லை. நீங்கள் டெல்லிக்கு போகிறதுக்கு, டெல்லியிலேருந்து சென்னை வர்றதுக்கு நீங்கள் அப்போ வந்து டாடா பிர்லாக்கள் தான் ஒரு 100 ஃப்ளைட் டிக்கெட் கொண்டு கொடுத்துருவான் ஏர் இண்டியாவுக்கு. எவ்வளோ டிக்கெட்டு? 100. காலையில் அங்கே இருப்பார், மத்தியானம் இருப்பார், சாயங்காலம் அங்கே வருவார், சாப்பாட்டுக்கு வருவார். டெல்லி சென்னை எல்லாம் டாடா பிர்லா டிக்கெட் தான். அதுக்கு முன்னாடி அம்பானி வந்தார். அப்போ அதுதான். அப்போது பிரபாரன் 20 நிமிஷம் விட்டார். 20 நிமிஷம் பார்க்குறாரு. இவர் நம்ம சொல்கிறத கேட்கல. அப்போது ஐயா நான் கிளம்புறேன்னாரு. அப்படியே முடிச்சு நன்றி வணக்கம்னு எழுதி போயிட்டாராம். நன்றி வணக்கம். அப்போ ஒரு தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தை, ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை அவரால் மனதளவு கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சரி, ஏன்னா இதை ரஜினியோட எதுக்கு சொல்லுவாங்க? இதுதான் சீமானை பார்த்ததும் இதுதான், சசிகலாவை பார்த்ததும் இதுதான், ஓபிஎஸை பார்த்தது தான். எஸ் ஓகே. நீங்கள் ரஜினிகாந்த் இதுதான். அவரால் ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடியுன்றது தான் அவரை போய் பார்க்குறாங்க. நீங்கள் உங்கள் பார்வையை நான் சொல்கிறேன். அண்ணன் சீமான் போய் பார்த்தது, அவருக்கு நன்றி சொன்னது, அதே போல் அவர் விருந்து அப்படின்னாங்க. ஓபிஎஸ் அவர்கள் ஏதோ ஒரு மெசேஜோடு தான் போயிருக்காரு. ஆனால் இல்லைன்னு வெளியே வந்து மறுப்பு தெரிவித்தார். சசிகலா அதான் பல பேர். ஏன்னா அரசியலில் அனாதையாக்கப்பட்டவர்களுடைய கடைசி நம்பிக்கை ரஜினி. அரசியலில் அனாதையாக்கப்பட்டவர்களுடைய கடைசி நம்பிக்கை ரஜினி. சரி, ரஜினியா கடைசியாக சொல்லி பார்ப்போமே, அது ராஜரிஷிட்ட, ராஜகுருட்ட. ஏன்னா திராவிட இயக்கம் கருணாநிதி குடும்பத்தில் சண்டை வருது. கருணாநிதி குடும்பத்தில் உதயநிதி முதலமைச்சராக, துணை முதலமைச்சராகன்னு விரும்புகிறாங்க. அதுக்கு துரைமுருகன் ஒரு இடையூறா தடையாக இருக்கார். துரைமுருகனை நீங்கள் மீறி செய்ய முடியாது. அவருக்கு ஒரு பெரிய சமூக கட்டமைப்பு இருக்குது.
ராமதாஸ் வந்துடுவார், வீரபாண்டி இல்லை அவர் இருந்தால் வந்துடுவார், சிவி சண்முகம், ஆக மொத்தம் எல்லா சமூக பின்பலம் தான் அவருக்கு. ஆனால் சொந்த ஊரில் 750 ஓட்டில் தோற்று போயிட்டார். அது வேறு விஷயம். அதிமுக காரங்கிட்ட 750 ஓட்டில் தோற்று போயிட்டார். எடப்பாடிக்கு போன போடு எப்படியா ஜெயிக்க வையா, நான் மந்திரியாகி உனக்கு எல்லாமே பின்புலமாக நான் இருக்கேன். ஏன்னா அதிமுக காலத்தில் அதிமுகவுக்கும் திமுக குடும்பத்துக்கும் நீங்கள் பாலமாக இருந்தவர் துரைமுருகன். அதனால் கெஞ்சரார் எடப்பாடிட்ட. அங்கே அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார். விட்டு சத்யா எழுந்திரிச்சு போன மாதிரி தான். சரி நீங்கள் பார்த்துக்கன்னு எழுந்திரிச்சு போயிட்டார். 750 ஓட்டில் துரைமுருகன் இவ்வளோ பெரிய சமூகத்தினுடைய தலைவர் என்று சொல்லப்படுகிற துரைமுருகன் 750 ஓட்டில் தோற்று போனவர் வெற்றி பெறுகிறார், வெற்றியற்றவர் தோல்வியடைகிறார். இதுதான் அவருடைய நிலைமை. அப்போது இவரை மீறி துணை முதல்வர் அமைச்சரை ஆக்க முடியல, யாரை, உதயநிதியை. அப்போது ராஜகுருவை நோக்கி, ராஜரிஷியை நோக்கி போகிறாங்க. நீங்கள் தாங்க அதை பேசி முடிவு பண்ணணும். இல்லை, அது புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்தார். எல்லா செட்டப்புங்க, எல்லா செட்டப்பு. ரஜினி சொல்லுவாள் செட்டிங்கா செட்டிங்கா, அந்த செட்டிங் செட்டிங்கா, அதே செட்டிங் தான் இங்கேயும். நம்ம எத்தனை ஆண்டு காலம் எத்தனை ஈழ அரசியலிருந்து எத்தனை அரசியலை கற்றுருக்கோம். இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸு, ஜியோ பாலிடிக்ஸை புலிகள் தான் கற்றுக் கொடுத்துருக்கேன். புலிகளுடைய அரசியல் பயிலரங்கத்தில் நான் பல நாள் உட்கார்ந்துருக்கேன். ஜியோ பாலிடிக்ஸ் சீமா அப்போ பிறந்தே இருக்க மாட்டேன். நான் சொல்கிறது எப்போ 90களுக்கு முன்பு. நான் நம்ம புதுக்கோட்டை ஷரீஃபு, நாங்கள் 2 பேரும் நீங்கள் பல போராட்டங்களை கடந்தவர்கள். அப்போது இதுதான் நடந்தது, இதுதான் நடந்தது. ரஜினி தமிழ் தேசிய அரசியலை கருத்து சொல்லக்கூடியவரா, இல்லை திராவிட தேசிய அரசியல் கருத்து சொல்லக்கூடியவரா, இல்லை காங்கிரஸுக்கோ பிஜேபிக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடியவரா? ஆனாலும் அவரால் காரியங்கள் நடக்கும்னு போறாங்கல்ல. தரகர் வேலை, புரோக்கரேஜ், லைசன்ஸ். சரி நீங்க வச்சுங்க. இல்லை அதை தாண்டி ஒரு தகவல் பரிமாற்றம். ஒரு சரி ரைட் ஓகே அப்படித்தானே. நீங்க ஏன் நான் இந்த கடுமையான வார்த்தையை சொல்றேன்னா, இவ்வளோ பெரிய பதவி, இவ்வளோ தமிழ் மக்கள் இவ்வளோ ஒரு உயரத்தில் வச்சிருக்காங்க. கச்சத்தீவு கருத்து சொல்லலை, தீர்க்கப்படலை, காவிரி தீர்க்கப்படலை, முல்லை பெரியார் தீர்க்கப்படலை, ஈழ பிரச்சனை எத்தனையோ அடிக்கிட்டே போகலாம். சரி, இதுக்கு ரஜினி என்ன பண்ணுவார்? இதுக்கெல்லாம் ஆண்டவர்கள் ஆளணும்னு நினைக்கிறவங்க, நான் அதிகாரத்துக்கு வந்துருவேன்னு பேசிட்டு இருக்கவங்கலாம் செய்ய முடியாத ரஜினி செய்ய முடியுமா என்ன? செய்ய முயற்சி செய்யலாங்கிற ரஜினியோட வேலை அது இல்லை இல்லைங்க. இல்லை அது இல்லைன்னா அப்போ ராஜரிஷி வேலை மட்டும் உனக்கு சரியா வருமா? இல்லை, நீங்கள் தான் என்ன சொன்னீங்க, அவர் என்ன சொன்னாலே அவர் காதில் வாங்க போகிறதில்ல. சரிங்க சரிங்க எஸ் ஓகே அப்படின்னு தலையாட்டி விட்டுற போறாருன்னு. ஆனால் அவ்வளோ பேரும் போய் கருணாநிதியிலிருந்து குருமூர்த்தியிலிருந்து மூப்பனார் இப்படி கடைசியாக ஓபிஎஸ் வரைக்கும் எல்லாருமே போய் ஆலோசனை சொல்லி ஆலோசனை செய்ய சொல்லுகிற இடமாக மாறி போனவர் தான் ரஜினி. தூதுவரா செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ரஜினி. செயல்பட்டு இருக்கார். ஆனா சொல்றாரா மெசேஜ் அங்க போய்? இல்ல சொல்றது இல்ல. என்ன இந்த காதல் வாங்கி இந்த காதல் அவ்வளவுதான். மூப்பனார் பிரபாகர் சந்திச்சாங்கல்ல, அதேதான். மூப்பனாரும் பிரபாகர் எவ்வளவு பெரிய தேவை வந்த தேசிய தலைவர் பிரபாகரன் போய் இந்திரா காந்தி கன்வின்ஸ் பண்ணி எங்களுக்கு நாடு வாங்கி கொடுங்க, இந்த சீனாவிடம் உங்களை காப்பாற்றுகிறோம், பாகிஸ்தானிலிருந்து காப்பாற்றுகிறோம், பங்களாதேஷ்லேருந்து காப்பாற்றுகிறோம். இலங்கை எப்பவுமே இந்திய எதிரிகள், சிங்களவன் பூரா இந்திய எதிரிகள், உங்களை நான் காப்பாற்றுறோம் சொன்னால் மூப்பனார் கொட்டை விட்டுட்டுருக்கார். ஏன்? காதலியே வாங்கல. 20 நிமிஷம் பார்த்துட்டு இவர் கவனிக்கலை. இந்த உதவி இயக்குனர் போய் தயாரிப்பாளர் கதை சொல்ல போவான். ஆமாம், மத்தியானம் சாப்பிட்டு தான் வர சொல்லுவான். யார்? தயாரிப்பாளர் போகிறான். இவன் பாவம் வெந்து கலந்துக்கு நொந்து கதை சொல்ல போனால் கொரட்டை விட்டுட்டு இருப்பான். நல்ல சோபா, ஏசி, டபுள் ஏசியில் கொரட்டை விட்டுட்டு இருப்பான். இவன் ஸ்டாப் பண்ண நிறுத்திட்டானா அவன் இன்சல்ட் பண்ணானா முடிவு பண்ணிடுவான், முடிச்சிடுவான். அதே கதை தான். அப்போது நான் பெரியாரை திராவிட இயக்கத்தினுடைய ராஜரிஷி, பெரியார் இயக்கம் திராவிட இயக்கம் என்றைக்கு தடுமாறுகிறதோ, நீங்கள் பல சிரமங்களை சந்திக்கிறதோ, பல சித்தாந்தங்களை சந்திக்கிறதோ, அன்னைக்கெல்லாம் நேராக ஈரோட்டுக்கு போவாங்க. உதாரணத்துக்கு சென்னை ராஜதானி ராஜாஜி முதலமைச்சர். நம்ம ரஜினிக்கு வந்துருவோம். இல்லை சார், உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் பெரியார் தான் திராவிட இயக்கத்தினுடைய ராஜரிஷி பட்டம் இருந்தது. சரி, பெரியார் தான் திராவிட இயக்கத்தினுடைய ராஜரிஷி. ரஜினிக்கு ராஜரிஷி, அதைத்தான் சொல்ல வர்றேன். ஓ அப்படின்னு நினைக்கிறாங்க மக்கள், நினைக்கிறாங்க. ஆமா, ஓ ரஜினியால முடியும் நினைக்கிறாங்க. அதனால அந்த நம்பிக்கை தான் கருணாநிதியிடம் இருந்தது. கருணாநிதியிடம்
மூப்பனாரிடம் இருந்தது, அதன் பிறகு விஜயகாந்திடம் இருந்தது, வைகோவிடம் இருந்தது. ஜெயலலிதாவை எதிர்க்கக்கூடிய ஆளு ரஜினி. யாரா? ஜெயலலிதாவை. இப்போ அது சசிகலாவிட்ட வந்து சீமான் தமிழ் தேசிய அரசியல். சீமா என்ன நினைக்கிறாரு? ரஜினிக்கு தீர்வு கண்டிப்பாக நமக்கு ஒரு அறிவுரை சொல்லுவார், ஆலோசனை சொல்லுவார், டெல்லிக்கு சொல்லுவார், தமிழ்நாட்டுக்கு சொல்லுவார். இந்த நம்பிக்கை யார்கிட்ட வந்திருக்கு? சீமான்ட்ட வந்திருக்கு. இப்ப கடைசி யார்கிட்ட வந்திருக்கு? ஓபிஎஸ். என்ன கேட்டிருப்பார் சார்? என்ன கேட்டிருப்பார் ஓபிஎஸ்? என்னுடைய இத்தனை ஆண்டு கால அரசியலுக்கு, அதிமுக அரசியலுக்கு, எனக்கு என்னுடைய தியாகத்துக்கு, புரட்சி தலைவியால் 2 முறை முதலமைச்சராக்கப்பட்ட எனக்கு இன்று எனக்கு அதிமுக அடையாளம் இழந்து நிற்கிறேன். சரி, அதிமுக அடையாளம் இழந்து நான் நிற்கிறேன். என்னை மீண்டும் அதிமுகவில் இணைத்துக் கொள்வதற்கு மோடியோ அமித்ஷா மூலம் எடப்பாடிக்கு கட்டளை இடுங்கள். அழுத்தம் கொடுத்தா பிஜேபியை கூட்டணி சேருவதை கேட்க மாட்டார். ஆனால் என்னை அதிமுகவில் சேர்த்து கொள்வதற்கு குறைந்தபட்சம் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்துருக்கேன் நான். இப்போ அவங்க பிஜேபியில் சேர சொல்கிறாங்க. நீங்கள் தென்புலத்து முக்குளத்தூர் அத்தனை பேரும் பிஜேபிக்கு வந்துடுவாங்க. இப்போ கொங்கு வேளாளர்கள் பூரா வந்துட்டாங்க. அண்ணாமலைக்கு பின்னாடி சரியோ தவறோ ஒரு பிரமை இருக்கு. சரி, இப்போ தென்புலத்து முக்குளத்தூர் ஓபிஎஸ் உள்ள வந்தாருன்னா பிஜேபி மாநில தலைவர் மாற்றப்பட்டால் இவர். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா அதிமுக நம்முடைய அடையாளம். இந்த அடையாளத்தை பெற்று தரக்கூடிய அழுத்தமிக்க அதிகார மையங்களில் குருமூர்த்தியோ மோடியோ அமித்ஷாவோ ரஜினியினுடைய வாய்ஸை இன்றும் கேட்கிறார்கள். அந்த காரணத்தினால என்ன எப்படியாவது டெல்லியில் பிரஷர் கொடுத்து, எப்பவுமே தமிழ்நாட்டு சில ஆட்சி மாற்றங்கள் அதிகார மாற்றங்களை தீர்மானிப்பது டெல்லி தான். ஆமாம். அப்போ அதன் மூலம் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள். இதுதான் ரஜினிகிட்ட போய் அவர் மன்றாடியது. இல்ல சார், இதெல்லாம் ரஜினிகாந்த் ஆசைப்படுகிறாரா, விரும்புகிறாரா? இல்ல இல்ல இல்ல, அவர் விரும்புறதே இல்ல. அப்புறம் எதுக்கு இதை போய் ரஜினிகாந்த் கிட்ட சொல்லி எதுக்கு நேரத்தை வீணாக்கிட்டு ஒரு செய்தி? அவர் நம்பிக்கை. நீங்க அதான் முதலே சொல்லிட்டேன், ரஜினி தான் ஒவ்வொருவருடைய கடைசி நம்பிக்கை. ஏன்னா அவர் ஒரு தமிழ்நாட்டினுடைய திராவிட இயக்கம், தமிழ் தேசிய இயக்கம், பிஜேபி இத்தனை இயக்கங்களுக்கும் கடந்த காலத்தில் ரஜினி வாய்ஸ் கொடுத்தா ஜெயிச்சலாயா. ரஜினி ரசிகர்கள் எப்போ 2000க்கு முன்பு 24-25 வருடங்களுக்கு முன்பு இதுதான் நிலைமை. அந்த நிலைமை இன்னமும், அதாவது நீங்கள் ரஜினி 2 பேரும் அரசியல் ஆலோசனை பண்ணால் தமிழ்நாட்டில் பல அரசியல் மாற்றங்கள் நடக்கும். விஜயகாந்தை கொண்டு போய் ஜெயலலிதாவோடு இணைத்ததுக்கு ஷோவுடைய பங்கு பெரும்பங்கு. ஆமாம், ஷோவுடைய பங்கு. அதில் வெளியே தெரியாத பெரும்பங்கு ரஜினி. ஆமாம் ஆமாம். அப்போ திமுகவிடம் இணைப்பதற்கு அரசியல் தெரிஞ்சவர் தான் ரஜினி, நல்லா தெரிஞ்சவர். ஏங்க தமிழ்நாட்டு அரசியல்ல நீங்க 80களில் இருந்து இருக்கார், 45 வருஷமா இருக்கார். ஆமா, 45 வருஷங்கள்ல எப்படி தமிழ்நாடு அரசியல் தெரியாம இருக்கும்? இல்ல, இப்போ போன வாரம் திருவண்ணாமலையில என்னங்கய்யா இந்த 5 பேர் இறந்துட்டாங்க, எனக்கு தெரியலையேங்கிறார். ஓ மை காட். ஆமா, காரணம் அவருக்கு சினிமாவில் 100% தெரியும், அரசியல் என்பது ஒரு 25% தெரியும். சரி, இந்த 25% அரசியல்ல அவருக்கு அவரை ஒரு பெரிய பிரம்மாவாக பார்க்கப்படுகிறார். இப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் தனக்கு விஜயால் ஒரு பெரிய பாதிப்பு உண்டாயிருச்சு. அந்த பாதிப்பை எப்படி சரி செய்வது, இந்த ஆலோசனைக்கு ரஜினிகிட்ட போறாரு. விஜய் வந்த பிறகு சீமானுடைய இமேஜ் அவுட் ஆயிடுச்சு. இதை சரிப்படுத்துவதற்கு ரஜினியை பார்த்து ஆலோசித்தால் அந்த இமேஜை மீண்டும் பில்ட் பண்ணலாம். ஒரு பில்டப் தானே. ரஜினியை பார்த்தாரியா? இப்போ நாளைக்கு நீங்க போய் ரஜினி பாருங்க, ஒரு வார காலம் நீங்க ஒரு பேட்டி எடுத்தீங்கன்னா ரஜினிகிட்ட, மாதேஷ் ஒரு வார காலம் பேசுபொருள் தமிழ்நாடு முழுக்க. என்ன பேட்டி எடுத்தீங்க, என்ன சொன்னீங்க, அவர் என்ன சொன்னாரு, எப்படி கை கொடுத்தாரா, வாசல் வரை வந்தாரா, இல்லை வாசல் வெளியில வந்தாரா, இல்லை உள்ள வந்தாரா, ஒரு வார கால செய்தி. எனக்கு செய்தியே இல்ல சார். அந்த ரஜினின்ற பிரம்மாண்டம் இன்னமும் பாருங்க, அவருடைய நேற்றைக்கு புத்தாண்டு அன்னைக்கு அத்தனை தொண்டர்கள் அவ்வளோ பேர் ஆரவாரம். அவர் வருடம் புத்தாண்டுனா வெளியே வராரு, கையசைக்கிறாரு, வந்து சும்மா முகத்தை காட்டிட்டு போறதுக்கு, அவரை பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம் வருது.
இந்த பிரம்மாண்டம் இன்னும் ரஜினி குறையிலையா சார்? இருக்கத்தான் சினிமா பிரம்மாண்டம் தானே. சரி, சினிமா பிரம்மாண்டம். பட் அரசியலை அவர் விரும்பவில்லை. விரும்பாத ஒருத்தர்கிட்ட போயிட்டு மீண்டும் மீண்டும் இவங்க அரசியல் பேசுறதுனால, ஆனாலும் நான் அரசியல் பேசணும்னு சில நேரத்தில் சொல்றாரு ரஜினிகாந்த். இல்ல, அரசியல் பேசணும்னு சொல்றாரு, அதனால அவருக்கு எந்த பலனும் இல்லை. அவருடைய சேவை பூரா சினிமா தான் முக்கியத்துவம். ஆனால் அரசியல்வாதிகளுக்கு, நீங்க அரசியலில் ஆதரவற்ற அரசியல்வாதிகளுக்கு ரஜினியை பார்ப்பதின் மூலம் தன்னை லைவா வந்துருவாங்க. ஓ, லைம் லைட். அதுதான் இப்போ ஓபிஎஸ்க்கு ஒரு லைம் லைட் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓபிஎஸ் எதிர்காலம் ரஜினி கையில் இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? இல்ல இல்ல இல்ல. ஓபிஎஸ்க்கு இன்னும் என்ன வாய்ப்புகள் இருக்கு சார்? திரு ரஜினி அதெல்லாம் போய் பாக்குறாரு. இல்ல, அவரு எப்படியாவது அதிமுக மீண்டும் இணைக்கணும்னு விரும்புறாரு. ஆனா எடப்பாடி என்ன செய்ய நினைக்கிறாரு, இவருக்கு எந்த பதவியும் கொடுக்க முடியாது. எம்எல்ஏ சீட் இல்ல, மந்திரி சீட் இல்ல, ஆனா சேர்ந்துக்க. யார் சொல்றா? இபிஎஸ் சொல்றாரு. ஆனா சேர்ந்து கொள்ளலான்றாரு. ஆமா, ஆனா எந்த பதவியும் கேரண்டியா சொல்ல முடியாது. அவருடைய டிமாண்டு, இவருடைய டிமாண்டு பதவி தான் டிமாண்டு. துணை பொதுச் செயலாளர் தான் டிமாண்டு. எனக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்து மந்திரி ஆக்கணும், என் பையனை எம்பி ஆக்கணும், இதை இவர் டிமாண்டு. இவருக்கு ஓபிஎஸ்க்கு இதை தாண்டி அவருக்கு எதுவும் தெரியாது. சரி, இது மட்டும்தான் இவருக்கு தெரியும். அவர் எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, எந்த பதவி, ஏன்னா இங்கே வந்தால் ஓபிஎஸ் அணி உருவாயிரும். ஓபிஎஸ் அணி உருவாயிரும். இப்போ தான் இதை சரி செய்வதற்கு இத்தனை ஆண்டு காலம் எனக்கு தேவைப்பட்டது. மீண்டும் அதை வளருவதை, ஒரே கோஷ்டி இபிஎஸ் கோஷ்டி தான், ஓபிஎஸ் கோஷ்டி உருவாகக்கூடாது. சரி, இதுதான் அவருடைய நோக்கம். அதுக்காக தான் இத்தனை ஆண்டு காலம் போராடி இப்போ அவர் அதை தக்க வச்சிருக்காரு. இப்போ ரஜினி மூலம் டெல்லிக்கு போய் டெல்லியிலிருந்து எடப்பாடியை பணிய வைத்து ஓபிஎஸ்ஐ சமரசம் செய்து கொள்ள வைக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி கொடுங்க, எனக்கு ஒரு வாழ்க்கை விடுங்க, எனக்கு ஒரு வழிகாட்டுங்க, எனக்கு உங்களால ஒரு மறுவாழ்வு கிடைக்கட்டும். இதுதான் போய் ரஜினிகிட்ட ஓபிஎஸ் உடைய கோரிக்கை. ஏதாவது நடக்குமா? நடக்கும் என்பது நடக்காது என்பது எடப்பாடி முடிவு செய்ய வேண்டிய விஷயம். சரி, ஆனா இப்போ செய்தி என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய அதிமுக அரசியல், திமுக அரசியல், பிஜேபி அரசியல், மூன்று அரசியலும் ரஜினியால் சில விளைவுகளை ஏற்படுத்த முடியும். ராஜகுருவா இருக்காரு. இந்த நம்பிக்கை இன்னும் தமிழக மக்களிடமிருந்து விடுபடவில்லை. அதுதான் இப்போ செய்தி. நீங்க திராவிட இயக்கத்தினுடைய ராஜகுருவா தந்தை பெரியார் இருப்பார். திராவிட இயக்கம் எப்போ கொள்கை தடுமாற்றம் வருகிற பொழுது, கருணாநிதியா இருந்தாலும் சரி, அண்ணாவா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நேரம் எங்க போவாங்க? ஈரோட்டுக்கு போவாங்க. உதாரணத்திற்கு நீங்க காங்கிரஸே போய் பெரியார்ட்ட ஆலோசனை கேட்டிருக்கு. திராவிட இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த தந்தை பெரியாரிடம் முத்துலட்சுமி ரெட்டி போகுது. ஏன் போகுதுன்னா, ராஜாஜி முதலமைச்சராக இருக்கிற பொழுது சென்னை ராஜதானி, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லாம் இருக்கிற காலத்தில் நீங்க தேவதாசி முறையில எடுக்கணும்னு இவங்க எல்லாம் போராடுறாங்க. ஆனா ராஜாஜி இருக்கணுங்கிறாரு. சரி, அப்போ தேவதாசி முறை ஆண்டவனுக்கு பணி செய்வது, ஆண்டவனுக்கு புகழ் செய்வது, அப்போ இந்த பணிவிடை செய்வது, இதை எடுக்கவே கூடாது. இப்போ எடுக்கணும் சண்டை. பெரியார்கிட்ட போய் கேட்குறாங்க. பெரியார் மிக எளிமையாக சொல்கிறார், இதுவரை ஆண்டவனுக்கு பணிவிடை, ஆண்டவனுக்கு பூஜை செய்கிறது, புனஸ்காரம் செய்கிறது, ஆண்டவனுக்கான அத்தனை பணிவிடைகளையும் தேவதாசி என்கின்ற இந்த இனத்தினுடைய அதாவது முட்டு மலர்கள், பிஞ்சு, காய் அத்தனையும் பலியாக்கப்பட்டது. எல்லா ஊர் கோயில்லையும் இளம் பெண்களை நீங்கள் கைமரத்துக்கு தாலி கட்டி அங்கேயே வச்சிருவான். அவர்கள் தான் தேவதாசி பெண்கள். ஆனால் இத்தனை ஆண்டு காலம் நமது திராவிட இயக்க பெண்கள் செய்தது போதும், இனிமேல் அவர்கள் குலத்து பெண்கள் செய்யட்டும், போய் ராஜாஜி சொல்லுங்கிறார். அன்னைக்கு சட்டசபை கூடிய பிறகு பெரியாருடைய யோசனையோடு போகிற அந்த முத்துலட்சுமி ரெட்டி போன்றவர்களெல்லாம் இதை நேரடியாக சட்டசபையில் சொல்கிறாங்க. சொன்ன பிறகு ராஜாஜி அந்த சட்டத்தை எடுத்துறாரு. அந்த சட்டத்தையே எடுத்துறாரு. அவர் ராஜகுரு யாரு? பெரியார். இத்தனை ஆண்டு காலம் எங்கள் சூத்திர பெண்கள் தேவதாசிகளாக இருந்தார்கள், இனிமேல் அவ்வாள் ஆத்து பெண்கள் தேவதாசிகளாக மாறட்டும், நம்ம பயப்பட கியூ கட்டிடுவான். அப்போ
இதை மிக எளிதாக சொன்னவர் யார்? தந்தை பெரியார். இப்படி திராவிட இயக்கம் எங்கெங்கெல்லாம் தடுமாற்றம் ஏற்படுகிறதோ, கொள்கை பிசுறெடுக்கிறதோ, அப்போ நேரடியாக ஈரோட்டு பாதை தான். இப்போ திராவிட இயக்கம், தமிழ் தேசிய இயக்கம், அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் அத்தனை பேருமே நேர போற இடங்கன்னு கேட்டீங்கன்னா போயஸ் தோட்டம், ராகவேந்திரா கல்யாண மண்டபம், ராகவேந்திரா கல்யாண மண்டபம். அப்போ இந்த ராகவேந்திரா கல்யாண மண்டபம் உண்மையாவே தமிழனுக்கான ராஜகுருவா? இந்த சந்தேகம் தான் எல்லாத்துக்கும். அவர் தான் என்னை வாழ வைத்த தமிழக மக்கள் என்று சொல்றாரு. வாழ வைத்த தமிழக மக்கள் தான் பலாயிரம் கோடியை சேர்த்து கொடுத்துருக்கான். ஒரு சொட்டு வியர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசெல்லாம் கொடுத்தான். ஆனால் ஓபிஎஸ்க்கு தீர்வை சொல்லிட முடியுமா? சீமானுக்கு தீர்வை சொல்லிவிட முடியுமா? சரி, திமுகவுக்கு தீர்வை சொல்லிவிட முடியுமா? இல்ல பிஜேபிக்கு தான் தீர்வை சொல்லிவிட முடியுமா? பிஜேபி எடப்பாடி சேர்த்து வச்சிட முடியுமா? இந்த ராஜரிஷியால் முடியுமா? முடியாது. காவாலா காவாலா பாட்டு தான் நீங்க ரஜினிக்கு. ஏங்க அது ஒரு படத்துல நடிக்கிறார் அவ்வளவுதான். இல்லைங்க, நீங்க இந்த இனத்தினுடைய ராஜரிஷி எப்படி இருக்கணும்? இல்ல சார், மற்றவர்கள் நினைக்கிறாங்க அவருக்கு அந்த டியூட்டி இல்ல. நீங்க ரஜினிகாந்த் அந்த டியூட்டியை விரும்புறாரான்னு நான் கேட்கிறேன். ரஜினி விரும்புறாரோ விரும்பலையோ, அவரை இப்படி ஒரு பில்டப் இருப்பதாக நம்பப்பட்டு தான் சீமான் போறாரு, ஓபிஎஸ் போறாரு, சசிகலா ரஜினி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எப்படியாவது என்ன அதிமுக சேர்த்துங்க. இல்லை, அதிமுகவை ஆரம்பிச்சவரா ரஜினிகாந்த்? எம்ஜிஆருக்கு முந்தி எம்ஜிஆருக்கு ஆலோசனை சொன்னவரா ரஜினிகாந்த்? கருணாநிதிக்கு ஜெயலலிதாவுடைய அரசியல் வெற்றி பெற்ற பிறகு ஜெயலலிதாவை எதிர்ப்பதின் மூலம் திமுகவுக்கு அன்றைய ஆதரவு கொடுத்தவர் ரஜினிகாந்த். ரஜினி ரசிகர்கள் பூரா திமுகவுக்கு வேலை செஞ்சான். திமுகவுக்கு வேலை செஞ்சு சேப்பாக்கம் தொகுதியில் அண்ணன் ரஜினியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் டாக்டர் கலைஞர். ரஜினி முன்னாடி அரசியலுக்கா, கருணாநிதி முன்னாடி அரசியலுக்கா? இப்படிலாம் இந்த கூத்து நடந்தது தமிழ்நாட்டில். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலாளர்கள் ரஜினி கட்சி மாவட்ட செயலாளர் கூட்டிட்டு ரஜினி குடியோடு ஓட்டு கட்டு போனான். நான் எல்லாம் பார்த்துருக்கேன். அப்போ திமுகவுக்கு ரஜினி ஆதரவு கொடுத்து ஜெயிக்க வேண்டிய நிலை எங்க உருவாச்சு சார்? இது கால ஓட்டத்துல பாருங்க, வரலாறு எப்படி திரும்புதுன்னா, பாபா படப்பெட்டியை தூக்கினவங்க தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அன்றைக்கு ஐயா ராமதாஸ் கடும் எதிர்ப்பு ரஜினிக்கு. இன்றைக்கு சங்கமித்ரா அவங்களுடைய அலங்கு படத்துக்கு போயிட்டு அவங்க தயாரிப்பாளர் ஐயா ரஜினி கிட்ட ஆசி வாங்கிட்டு வராங்க. போயிட்டு வரலாறு எப்படி மாறி இருக்கு? வரலாறு மாறவே மாறாது சார். இவர்களெல்லாம் போலி போராளிகள், சமரசம் செய்து கொள்ளுகிற சந்தர்ப்பவாதிகள். தந்தை பெரியார் கடைசி வரைக்கும் சமரசமே செய்யல. அவர் தான் தமிழனுடைய ராஜரிஷி, தமிழனுடைய ராஜகுரு. கடைசி வரைக்கும் மண்ணுக்கு போக வரை சுடுகாட்டு பயணத்தின் போது கூட சமரசம் செய்து கொள்ளாதவன் தான் போராளி. தன்னை தூக்கில் போட போறாங்கன்னு தெரிந்த பிறகு மார்க்ஸினுடைய மூலதன புத்தகத்தை இன்னொரு 10 வரி படிச்சுட்டு வர்றேன். தூக்கு தண்டனைக்கு முன்பு சமரசமற்ற போராளி ராஜகுரு, சுகதேவ் அத்தனை பேருமே மன்னிப்பு கடை எழுதி கொடுத்துட்டு போயான வெள்ளக்காரன் போடா தூக்கில் போடுறா, உன்னுடைய அரசே கிடையாது இந்த அரசு. சரி, அப்போ சமரசம் செய்து கொள்பவன் போராளி அல்ல. நீங்கள் மேதகு தேசிய தலைவர் சமரசம் செய்து கொண்டால் இன்னைக்கு ஒரு பாலித்தீவில் ஒரு 1000 ஏக்கரை வாங்கிட்டு குடும்பத்தோடு இருக்கலாம். ஏன்? போராளி என்பவன் சமரசம் செய்து கொள்ளாதவன். இவர்களெல்லாம் போராளி அல்ல, இவர்களெல்லாம் சந்தர்ப்பவாதிகள். சமூக நீதியை சந்தர்ப்பவாதமாக்கியவர்கள். இப்போ எந்த அரபும் எந்த இஸ்ரேல்காரனும் கை கொடுத்ததாக உலக வரலாறு இல்லை. இப்போ ஆயுத போராட்டத்தில் அவனை ஜெயிக்க முடியலன்னுனையும் எங்க ஹமாஸுக்கு போகிற, பாலஸ்தீனத்துக்கு போகிற உணவை பூரா தடுக்கிறான். ஒரு நாளைக்கு 15 பேர் 20 பேரை பட்டையை சாப்பிட்டுன்னு நினைக்கிறான். ஒரு வருஷம் இருந்தா பல ஆயிரம் பேர் செத்து போயிடுவான், போராட்டமே அழிஞ்சு போய் நினைக்கிறான். அப்போ எந்த அரபும் எந்த யூதனும் கை கொடுத்ததாக இன்றைக்கு வரைக்கும் வரலாறு பல நூற்றாண்டு காலாக. அதுதான் போராட்டம். இவர்கள் எல்லாம் காலையில் பிஜேபியில் இருப்பான், சாயங்காலம் ஏடிஎம்கேல இருப்பான், மத்தியானம் காங்கிரஸுக்கு போயிடுவான், அடுத்த நாள் காலையில் தலித் அரசியல் பேசுவான். இதெல்லாம் அரசியல். அரசியல் என்பது சமரசமற்ற அரசியல். கடைசி வரைக்கும் நீங்கள் காமராஜ் அரசியலை சமரசமே பண்ணிக்கல. இந்திரா காந்தியோட சமரசம் பண்ணியிருந்தா அவர் மரணம் அடைகிற பொழுது அவர் ஒரு இந்திரா காந்திக்கு 2ஆம் இடத்துல இருந்திருப்பார். சமரசமே பண்ணிக்கல. அவர்கள் தான் ராஜகுருக்கள், ராஜரிஷிகளே தவிர
மலிவான திரைப்பட கொட்டையிலிருந்து வருகிற இவர்களெல்லாம் ராஜகுருவாக இந்த போலி சமரசவாதிகளால் கட்டமைக்கப்படுகிறார்கள் தவிர உண்மையான ராஜ ரிஷிகளோ ராஜகுருக்களோ கிடையாது. ரஜினியுடைய செல்வாக்கை வைத்து பல விஷயங்கள் அப்ப செய்திருக்க முடியும்ன்றீங்க நீங்க. இங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள்கிட்டயோ ஐயா கலைஞர் இருக்கும்போது அவங்க கிட்டயோ அங்க வந்து ஐயா மன்மோகன் சிங் இருந்த காலத்திலயோ ஐயா மோடி இருக்கிற காலத்திலயோ இப்போ 3வது டென்யூர் நிறைய விஷயங்கள் ரஜினி சொன்னால் நிச்சயம் அவங்க திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு, அதே போல அந்த விஷயத்தை செய்யற அளவுக்கான ஒரு தகுதி வாய்ந்த ஒரு பலமானவர் தான் ரஜினிகாந்த். 2000க்கு முன்பு எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய திரைப்பட பிம்பம் கட்டமைக்கப்பட்டது ரஜினிக்கு மட்டும்தான். ஓகே, அந்த செல்வாக்கால் தமிழ்நாட்டுக்கு என்ன பலன்? லதா ரஜினிகாந்த் குடும்பத்துக்கு பல ஆயிரம் கோடி சேர்ந்தது தான். அவங்க சினிமாவில் நடிக்கிறாங்க வேற. அதாங்க நீங்க திரைப்படம் என்பது எம்ஜிஆருக்கு இருந்தது. எம்ஜிஆர் மக்கள் முதலமைச்சர் ஆகி எத்தனை பலன் அடைஞ்சாங்க. இந்த மக்கள் எம்ஜிஆர் உயிரோடு இருக்க வரை ரேஷன் கடையில எந்த பொருளும் டிமாண்டே கிடையாது, கிடைச்சிட்டே இருக்கும். ரேஷன் கடையில அரிசி உப்பு புளி. எம்ஜிஆருக்கு அதிகாரம் கிடைச்சது சார், ரஜினிக்கு அதிகாரம் கிடைக்கல சார். அதிகாரத்தை நோக்கி நகர்ந்தார். நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் 2000 வரைக்கும் சொன்னாரு, கட்சி ஆரம்பிக்க போறேன்னாரு. ஏங்க 96ல் காங்கிரஸ் உடைஞ்சு காங்கிரஸ் திமுக கூட்டணி 40 சீட்டு ஜெயிக்குது. இப்போ 40 சீட்டு ஜெயிக்குது இல்லை, அதை எப்போ 96ல். ரஜினியுடைய வாய்ஸ் அதுக்கு ஒரு காரணம். ரஜினியும் மூப்பனார் கருணாநிதி ரஜினி 3 பேர் தான். ஷோவும் இருந்தார். ஆமாம், ஷோ வந்து பின்னணியில் இருப்பாரே தவிர முன்னணி கிடையாது. ஃப்ரண்ட் முன்னணி போராளி அல்ல. ஷோ ஃப்ரண்ட் லைன்ல இவர் தான் நிற்பார் ரஜினிகாந்த். ரஜினி அதான் சார், அது அன்றைக்கு வந்து அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனாலும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னது, தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகரித்து விட்டதுன்னு பேசினது, அன்னைக்கு அதெல்லாம் ஜெயலலிதாவுக்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டது. ரஜினியுடைய ஸ்டேட்மெண்ட் திமுகவை வெற்றி பெற வைத்தது. கரெக்ட். திமுகவை மட்டுமல்ல, தமாக 19 எம்பி. அப்போ எவ்வளவு? 19 எம்பி 20 எம்பி திமுகவுக்கு. அப்போ அந்த நேரத்தில் மூப்பனார் முதலமைச்சர் வேட்பாளராக மாறுவதற்கும் வாய்ப்பு இருந்தது. ஓகே, நீங்க இந்திரா காந்தி ஒருக்கா காங்கிரஸை மீண்டும் ஆட்சி கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. ராஜீவ் காந்தி ஒருக்கா முயற்சி பண்ணார், ராகுல் காந்தி முயற்சி பண்ணார். ஆனால் 3 முறையும் நீங்க மூப்பனாருக்கு பின்னணியில் அரசியல் அதிகாரத்தில் நின்றவர் ரஜினிகாந்த். மூப்பனார் நீங்க பல முறை டெல்லியில் கூட்டிட்டு போய் ராஜ கம்பள வரவேற்போடு ரஜினியை காங்கிரஸ் தலைவர்கள் சந்திப்பாங்க. ஏன்? இவர் நமக்கு பின்னாடி வந்தா திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வந்துடலாம். 84 எம்ஜிஆர் உயிரோடு இருந்த காலத்திலையும் இந்திரா காந்தி இது முயற்சி செய்தார். இந்திரா காந்தி மறைந்த பிறகு ராகுல் காந்தி இதே பரிசோதனை செய்தார். எம்ஜிஆர் மறைந்த பிறகு 89 தேர்தலில் மூப்பனார் தான் சிஎம் கேண்டிடேட். ஆனால் அதில் மூப்பனார் ஓட்டை பிரிச்சதுனால தான் அதிமுக தோற்று போச்சு. மூப்பனார் ஓட்டை பிரிச்சதுனால திமுக முதலமைச்சர் அதுக்கு வாய்ப்பு அன்னைக்கு வந்தது. காரணம் ரஜினிகாந்த் மூப்பனாருக்கு சப்போர்ட் பண்ணுறார். சரி, இப்படி பல இடங்களில் ரஜினியினுடைய வாக்கு வங்கியோ அல்லது அந்த வாய்ஸோ தமிழக அரசியலில் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி அன்னைக்கு. இப்போ இன்னைக்கு விஜய்க்கு இருக்கு அதே மாதிரி கூட்டம் அன்னைக்கு யாருக்கு இருந்தது? ரஜினிகாந்துக்கு இருந்தது. எப்போ அது உடையுதுன்னா, காவிரி பிரச்சனை 91ல் காவிரி பிரச்சனை வந்த பிறகு இவர் கர்நாடகாவிலையும் படம் ஓடுன்னு நினைக்கிறாரு, தமிழ்நாட்டிலையும் படம் ஓடுன்னு நினைக்கிறாரு. அப்போ ரெட்டை வேடம் போடுகிறார். ரஜினியுடைய கட் அவுட் கிழிக்கப்பட்டதை நான் பார்த்தேன். ரஜினியுடைய இமேஜ் உடஞ்சதே அப்போ தான். அந்த உடஞ்ச இமேஜை கருணாநிதி கடைசி வரைக்கும் தக்க வச்சிருந்தார். கருணாநிதி கடைசி வரைக்கும் தக்க வச்சிருந்தார். இப்போ அன்றைய ராஜகுருவாக ராஜ ரிஷியாக திமுக, அதிமுக, காங்கிரஸ், அப்போ பிஜேபி பெரிய வளர்ச்சியெல்லாம் இல்லை. 3 பேருக்கும் ரஜினியுடைய வாய்ஸ் மட்டும்தான். ரஜினி தேர்தல் வருகிறவங்கள பரபரப்பு வந்துருங்க, ரஜினி நம்ம சப்போர்ட் பண்ணுவாரா? ரஜினியுடைய வாக்கு நமக்கு வந்துருமா? இந்த எதிர்பார்ப்பை கொடுத்த ரஜினி இன்னைக்கு அதே கட்டமைப்பு தான். இந்த தமிழ் தேசிய அரசியல் கருத்து சொல்லக்கூடியவரா ரஜினி இல்லை. சரி, திராவிட இயக்க கருத்து சொல்லக்கூடியவரா இல்லை. இல்லை, காங்கிரஸுக்கான அரசியல் செய்யக்கூடியவரா இல்லை.
பிஜேபிக்கான அரசியல் செய்யக்கூடியவரும் இல்லை. இருந்தாலும் அவர் மீது மொய்க்கிறாங்க. பலாப்பழத்தின் மீது ஈக்கள் மொய்ப்பதை போல ரஜினி நமக்கு ஏதாவது ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவாரா? சரி, ஒண்ணுமே இல்லை, ஒரு பிம்பம் தான் இருக்கே தவிர இந்த பிம்பத்தால எந்த எதிர்ப்பும் இல்லை, எந்த ஆதரவும் இல்லை. இப்போ ரஜினி சந்திக்கிறதப்ப வேஸ்ட் தான், எந்த பலனும் இல்லை. விஜய் சந்திச்சா கூட ஓபிஎஸ்க்கு ஏதாவது ஒரு எதிர்காலம் இருக்கும். கட்சியில் துணை பொதுச்செயலாளர் ஆக்கி கூட வச்சுக்குவார். ஏன்னா ஒரு பெரிய பில்டப் கிடைக்கும். யோ விஜய் கட்சிக்கு ஓபிஎஸ்ஸே இருக்காரியா, துணை முதலமைச்சர் இருக்காரியா, முதலமைச்சராக இருந்தார், பல பதவிகள் வைத்தவர். அம்மாவுடைய ஆலோசனை விஜயகாந்துக்கு பண்டுட்டி போன பிறகுதான் பெரிய பில்டப்பே வந்தது. யாரு? விஜயகாந்துக்கு ஒரு பெரிய பில்டப் யாரால வந்தது? பண்டுட்டி யாரால வந்தது? ஜெயலலிதா விஜயகாந்த் நோக்கி கேட்குற கேள்விக்கு அப்பவே பதில் டக்குன்னு கொடுப்பார். யாரு? பண்டுட்டியார். ஏன்னா எம்ஜிஆர்கிட்ட, கருணாநிதிட்ட, அண்ணாட்ட அரசியல் தெரிந்து கொண்டவர் பண்டுட்டி. இப்போ அதே போல விஜய் ஓபிஎஸை கூட துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுத்து துணை முதலமைச்சர் ஆகிறன்னா தென்புலத்து முக்கொழுத்துவ சமூகம் பூரா அப்படியே விஜய்கிட்ட வந்தோம். இருங்க சார், இப்போ தான் ரஜினியை பார்த்துருக்காரு, அவர் ஏதாவது வேறு ஏதேனும் உதவிகள் அல்லது வேறு ஏதேனும் வழிகள் கூட சொல்லியிருக்கலாம்ல? எந்த வழியும் எடப்பாடி விரும்பினால் மட்டும்தான் நடக்கும். எடப்பாடி யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது. எடப்பாடி மோடிக்கே அல்வா கொடுத்தவர். மோடிக்கே அல்வா கொடுத்து. ஆமாம், ஏன்னா இந்த கட்சி சின்னம் எல்லாம் காப்பாற்றுகிற வரை மோடியோடு ஜோடி போட்டுட்டு இருந்தார். எல்லாம் முடிந்த பிறகு நீங்கள் சிறுபான்மை வாக்குகள் வேணும், அது இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அது பூரா எங்கே போயிடுச்சு? திமுக போயிடுச்சு. அப்போது அங்கேருந்து மோடிக்கு டாட்டா கட்டிட்டு வந்துட்டார். இந்த எடப்பாடி கண்டிப்பாக ஓபிஎஸ்ஸுக்காக கதவுகளை திறக்க மாட்டார். ரஜினியை போல எத்தனை ராஜரிஷிகள், எத்தனை ராஜகுருக்கள் வந்தாலும் கதவுகள் அடைக்கப்பட்டே தான் இருக்கும். அதனால ஓபிஎஸ்னுடைய எதிர்காலம் சசிகலாவுடைய எதிர்காலத்தை ஒத்துதான் இருக்குமே தவிர அதுல எந்த விதமான மாற்றமும் வந்து விடாது. தடு மாற்றம் தான் வரும். வேற எந்த மெசேஜும் இல்லையா? எதுலையுமே இல்லை. நீங்க சீமானுக்கு என்ன மெசேஜோ, சசிகலாவுக்கு என்ன மெசேஜோ, அதே மெசேஜ் தான் ஓபிஎஸ்க்கு. மூப்பனாரும் பிரபாகரும் சந்தித்து கொண்ட பொழுது மூப்பனார் என்ன மெசேஜ் கொடுத்தாரு? கொரட்டை விட்டு தூங்கிட்டாரு. அதே தான் மெசேஜ் தான். ரஜினி என்ன தமிழ் தேசிய அரசியலை சீமானோடு பெரிய அளவில் விவாதித்திருப்பாரா? திராவிட இயக்கத்துக்கு எதிராக இல்லை. சரி, ஓபிஎஸ் போன பிறகு எடப்பாடிக்கு எதிராக எப்படி செயல்பட வேண்டும்னு வியூகங்களை வகுத்து கொடுத்துருப்பாரா? இல்லை. சரி, அப்போ என்னதான் பண்ணியிருப்பார்? சசிகலா போன பிறகு நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை மடைமாற்றுவதற்கு டெல்லியில் அழுத்தம் கொடுத்து நான் உங்களை மீண்டும் பொதுச்செயலாளர் ஆகிறேன், நான் பார்த்துக்கிறேன், எடப்பாடியை நான் சொல்லியிருப்பாரா? இல்லை. எஸ், ஓகே, எஸ், இப்படி தான். அண்ணா ரவீந்திரசாமி போய் 1.5 மணி நேரம் பேசியிருக்கார். 1.5 மணி நேரம் பேசியிருக்கிற பொழுது 1.5 மணி நேரம் எப்படி தமிழ் தேசிய அரசியலை தமிழர்களை கொண்டு போக வேண்டும், 8% எப்படி 18% ஆக்கணும், திராவிட இயக்கத்தை எப்படி ஒழிக்கணும், திராவிட இயக்கத்திலிருந்து அதிமுக திமுகலேருந்து 10% வாக்கு வங்கி நீங்கள் எப்படி இழுக்கணும், உங்களுக்கு 8-18 ஆக்கணும், இது ஐடியா சொல்லியிருப்பாரா? எதுவும் இல்லை. எஸ், ஓகே, இப்படி தான் ஓடி இருக்கும். 1/2 மணி நேரம். அந்த 1/2 மணி நேரம் இப்படி தான் ஓடும். இதுதான் ரஜினியினுடைய அரசியல். ரஜினி அரசியல்ல கிங் மேக்கர்னு சொல்ல முடியுமா அந்த வார்த்தை? இல்லை, அதெல்லாம் 2000தோடு முடிஞ்சு போச்சு. ஓகே, 2000தோடு முடிஞ்சிருச்சு. விஜயகாந்த் ரஜினி விட்ட அந்த இடைவெளி தான் வாக்கு வங்கி விஜயகாந்துக்கு வந்தது. விஜயகாந்த் விட்ட அந்த வாக்கு வங்கி தான் இப்போ விஜய்க்கு வந்துருக்கு. அப்போ ரஜினி எப்போ கோட்டை விட்டாரு? 91ல் நீங்கள் காவிரி பிரச்சனையுடைய கதாநாயகனாக மாறி இருந்தால் கர்நாடகா கைவிட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இப்போ வந்திருக்கு. அன்றைக்கி அவ்வளோ பெரிய ஈர்ப்பு இருந்தது. இவர் இரட்டை வேடம் போடப்பட்ட பிறகு ரஜினி ரசிகனா ரசிகை கட்டவுட்டை கிழிச்சான். சரி, இதுதான். அப்போது ரஜினி பழைய பிம்பத்தை வைத்து இப்பொழுது ஓட்டி கொண்டு இருக்கிறாரே தவிர அரசியலில் அவருடைய எந்த செயல்பாடுகளும் எந்த சக்திகளும் எந்த அதிகார மையத்தை நோக்கி அழுத்தம் கொடுக்கக்கூடிய நிலை இல்லை. அப்போ ஓபிஎஸ் சுற்றி முற்றி எல்லா பக்கம் சுற்றி கடைசி பஸ்ஸு எதுன்னு கேட்டிங்கன்னா ஊர் போய் சேர முடியுமான அந்த பஸ்ஸில் ஏறாரு. அதுவும் நடுவில் பிரேக் டவுன் ஆயிரும். சரி, நிறைய விஷயங்கள் நீங்கள் ஐயா ரஜினிகாந்த் அவர்களை போய் ஓபிஎஸ் சந்தித்ததன் பின்னணி என்ன, அதோடு பொருத்தி நீங்கள் அண்ணன் சீமான் சந்தித்ததாக இருக்கட்டும், சின்னம்மா சசிகலா சந்தித்ததாக இருக்கட்டும், பல விஷயங்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ரஜினி
ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பலூனாக பார்க்கப்படுகிறார் அரசியல்ல அப்படின்ற ஒரு பார்வையை நீங்க சொல்றீங்க. யார் போய் அவர்கிட்ட எது சொன்னாலும் சரி என்று தலையாட்டி விட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவார் அப்படின்றது உங்களுடைய பார்வையா இருக்கு. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.